குரூப் ஷேர் சேனலுக்காக ஆங்கர் அருளேஷ் ஏஜே. தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு தம்பதியினர் தன்னோட குழந்தையை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறார். அந்த குழந்தைக்கு ஒரு அரிய வகை நோய் தாக்கப்பட்டு அந்த குழந்தையை காப்பாற்ற அந்த குடும்பத்தினர் போராடி கொண்டிருக்கிறார். அதை பற்றிய காணொலி இதோ உங்கள் பார்வைக்கு. இவரோட பேர் மிர்னவிக்கு. இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 22 மாதம். 1.5 வயசு வரலையும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, நல்லா தான் இருந்தான். இப்போ வந்து இது பார்க்குறப்போ அதோட அந்த டிசீஸோட இது வந்து நம்ம குழந்தைய பார்க்குறப்போ தெரியுமா சார்? அது வெளியிலேருந்து பார்த்தா தெரியாதுங்க. இப்போ வந்து அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். தவழ்கிறதோ இல்லை ஊர்ந்து போகிறதோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க. அவங்களால பண்ண முடிஞ்சாலுமே அவங்களால பண்ண முடியாது. ஸோ நைட்டில் தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா கால் அவங்களுக்கு வலிக்கும் போல இருக்குது. ஸோ காலை பிடிச்சி கையால் தான் தூக்குவாங்க. இது அப்படியே விட்டாங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து கால் வந்து சுத்தமாக மூவ்மெண்ட் இருக்காது. ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆகி கை அப்படின்னு போயிட்டு உள்ளே இருக்க இன்டர்னல் மசில்ஸுமே வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் மூச்சு விடுறதே திணறுவாங்க. அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் சப்போர்ட் வரலையும் இது நிறைய பேருக்கு போயிருக்கு. வணக்கம், என்னுடைய பெயர் முத்துகிருஷ்ணன். இது என்னோடய மனைவி மின்மிதா. எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இப்போ கடைசி பையனுக்கு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி SMA டைப் 2ங்கிற ஒரு ரேர் ஜெனட்டிக் டிஸார்டர் வந்திருக்கு. ஸோ இந்த டிஸார்டருக்கு நாங்கள் பல ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் பார்த்துட்டு வந்துட்டோம். சென்னையில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு பல டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்காக நாங்கள் பெங்களூரில் அதோட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் போய் பார்த்தோம். அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைம் ஜீன் தெரப்பி அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா $2.1 மில்லியன் வருது. அதாவது நம்ம இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா 16 to 18 கோடி ரூபா வருது. இது நான் ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸு. ஸோ இவ்வளோ பெரிய தொகையை வந்து ரெடி பண்ணுறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். பட் இப்போ இந்தியாவில் ஒரு ஸ்கீமில் வந்து 9 கோடி ரூபாய்க்கு தரதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். சில பேர் வாங்கியிருக்காங்க. சில டாக்டர்கிட்டையும் நாங்கள் அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா கவர்மெண்ட் கிட்ட ஒரு மெயில் போட்டிருக்கோம் சிஎம் செல்லுக்கு. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் ஏதாவது வேணும் அப்படிங்கிற போல் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அது இல்லாமல் NGOஸு அதுபோல் CSR ஆக்டிவிட்டி அது வழியாக நாங்கள் பணம் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது SMAன்றது எந்த மாதிரியான ஒரு நோயின்றதை வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? SMAங்கிறது ஒரு ரேர் ஜெனட்டிக், ஒரு மரபணு சம்மந்தமான ஒரு நோய். அதில் பல வகைகள் இருக்குது. அதில் வந்து டைப் 0, 1, 2, 3 அது போல் நிறைய வகைகள் இருக்குது. டைப் 0 பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த ஒரு மாதம் 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இறந்துடும். டைப் 1ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் ஸ்லோவாக ஒவ்வொரு மசில்ஸாக வீக்காக அந்த குழந்தையால் மூச்சு விட முடியாது ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து சாப்பாடு கொடுக்க முடியாது. சில சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா லிக்விட் பண்ணிவிட்டு டியூப் வழியாக தான் கொடுப்பாங்க ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அந்த குழந்தையும் 1 வருஷத்துக்குள்ளே இறந்துடும். இப்போ டைப் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாதத்துலேருந்து தான் நமக்கு தெரியும். 1 வயசு வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸுமே எதுவுமே இருக்காது. மற்ற குழந்தைங்க போல் எல்லா மைல்ஸ்டோனும் அச்சீவ் பண்ணுவாங்க. தவழ்கிறது, உட்கார்றது, விளையாடுறது, பேசுகிறது எல்லாமே பண்ணுவாங்க. 18 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போ க்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க, தவழ்ந்து போய்ட்டு இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி விழ ஆரம்பிப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸாக நமக்கு அது பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பசங்க வந்து விளையாடுறாங்க, விழுறதுலாம் ரொம்ப ஈஸி, அது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். பட் ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா தவழ்கிறது ஸ்லோவாகிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங்கில் நிறைய சவுண்டு வர ஆரம்பிக்கும். யூஸ்வலாக நல்லா ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வாய் வழியாக ப்ரீத் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் சில சிம்டம்ஸு. நமக்கு இனிஷியலாக நமக்கு எதுவும் பெருசாக தெரியலனாலும் நம்ம பீடியாட்ரிஷியன் குழந்தைகள் நல மருத்துவரை போய் பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, ஒரு நியூரோவை போய் பாருங்கள், ஒரு ஆர்த்தோவை பாருங்கள் அப்படின்னு ஒரு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அது வழியாக நம்ம போயிட்டு தான் ஒவ்வொரு லேயராக போய் பார்க்கணும். இது ஜெனட்டிக்ங்கிறது வந்து கடைசி லேயரில் தான் நம்ம போய் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா எடுத்தோடனே ஜெனட்டிக் டெஸ்ட்டு சஜெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜெனட்டிக் டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் எங்களுடைய இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தது ஃப்ரெஜைல் எக்ஸ்னு ஒரு டெஸ்ட் எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா கால் மட்டும்தான் பாதிக்கும். ஸோ மற்ற உடம்புலாம் எதுவுமே பாதிக்காது. அது வந்து என்னுடைய பையனுக்கு எடுக்கும்பொழுது ரொம்ப நார்மல், அதில் எதுவும் இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஸோ அதுலேயும் நார்மல் வந்துச்சு. கடைசியாக இந்த SMAக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் எடுக்கும்போது தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். 18 மாதத்துக்கு அப்புறம் தான் இது எங்களுக்கு தெரிய வந்துச்சு, இதை போல் ஒரு இஷ்யூ இருக்குன்னு. ஸோ இம்மிடியேட்டாக நாங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணோம். பெங்களூரில் போனோம். பெங்களூரில் வந்து இதுதான் சொன்னாங்க. இப்போதைக்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஓரல் சொல்யூஷனு. இதுவுமே அக்டோபருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 6.5 லட்ச ரூபா ஆகும். இப்போ சுப்ரீம் கோர்ட்லாம் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அதோடைய ஜென்ரிக் வெர்ஷன் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க.
அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000லேருந்து 15,000 கிடைக்கிது. ஸோ ஒரு மிடில் கிளாஸுங்கிறதுனால அது நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும். பட் அது ட்ரீட்மெண்ட் கிடையாது. குழந்தைய ஃபர்தராக வந்து ஒஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்துக்கும். ஒரு ஒரு 1 மாதமோ 2 மாதமோ ஒரு 6 மாதமோ வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும். இவரோட பர்மனன்ட் க்யூரு ஓரளவுக்கு குழந்தைய ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பிங்கிற ஒரே சொல்யூஷன் மட்டும்தான். பட் இது இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணலை. யூஎஸில் மட்டும்தான் கிடைக்குது. அதுவும் ஒரே கம்பெனி மட்டும்தான் பண்ணுது. ஸோ இதோட ப்ரைஸு நான் சொன்ன போல $2.1 மில்லியன் USD. இது ஒரு சாதாரணமாக ஒர்க் பண்ணுற மிடில் கிளாஸ்னால சாத்தியமே இல்லை. நாங்கள் டாக்டர்ஸ்கிட்டையும் கேட்டோம், ஓரளவுக்கு செட்டில் ஆன ஃபேமிலிக்கிட்டையும் கேட்டோம். ஏன்னா அந்த குழந்தைங்களும் பாதிச்சிருக்காங்க. ஸோ யாருமே வந்து தனியாக வந்து எடுத்து பண்ணுற அளவுக்கு இந்தியாவிலையும் முடியல, ஃபாரின்லேயுமே இது வந்து பாசிபிள் இல்லை. இப்போ ஃபாரின் கவர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு இன்சூரன்ஸ் வழியாவையோ இல்லை ஸ்கீம் வழியாவையோ ஏதோ ஒரு வழியில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து பாசிபிள் ஆக்கி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னா ஃபுல்லாகவே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்குது. யூஎஸ் போனீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஏதோ ஒரு கவர் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு சப்சிடைஸ்டு ப்ரைஸ்லையாவது கொடுக்குறாங்க. இந்தியாவில் வந்து இந்த மெடிசன் அப்ரூவ்டு கிடையாது. பட் ஆனால் வந்து நம்ம ஓன் ரிஸ்க் ஆர் ஓன் ஃபினான்ஷியலாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா டாக்டர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு. ஸோ இந்த இம்போர்ட் டியூட்டியே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 crores வருதுன்னு சொல்கிறாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது வந்து வேவர் பண்ணி தருவாங்க. கன்சிடரிங் நம்ம ஒரு 16 கோடி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா. எங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நாங்கள் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் நான் சொன்ன போல் மாதம் ஒரு சம்பளம் வாங்கிட்டு ஒரு வாடகை வீடோ குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கோ அதோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ இல்லை டெய்லி எக்ஸ்பென்ஸ் அதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஒரு கொஞ்சம் எங்களால் சேவ் பண்ண முடியும். அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ லேக்ஸ் இருந்துச்சுன்னா எங்களால் ட்ரீட்மெண்ட் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் பண்ண முடியும். இப்போ அரசாங்கம் வந்து இந்த மருத்துவத்துக்காக வந்து நிறைய வசதிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அரசாங்கத்தை வந்து நீங்கள் நாடுனீங்களா? இது கண்டிப்பாக வந்து அரசாங்கத்துக்கு இந்த நோய்களை பற்றி தெரிய வந்து வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட எந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணீங்க? தமிழக அரசாங்கத்துக்கு முதல்ல நாங்கள் வந்து ஒரு மெயில் தான் போட்டோம், சிஎம் செல்லு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நேராக போய் மீட் பண்ணுறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். நாங்கள் டிஃப்ரெண்ட் சேனலில் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் எங்களுக்கு டைம் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால நாங்கள் சிஎம் செல்லுக்கு டைரெக்டாக ஒரு மெயில் போட்டுட்டோம். ஏன்னா குழந்தைக்கு 22 மாதம் ஆச்சு. இந்த இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 24 months, அதாவது 2 வயசுக்குள்ளே போட்டால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் போட அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இமீடியட்டாக நாங்கள் சிஎம் செல்லுக்கு அதை மெயில் போட்டோம். அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் கொடுத்துட்டாங்க. பட் அது ஆக்ஷன் எடுக்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கணும்னு நாங்கள் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், இது ஆல்ரெடி ட்ரை பண்ண பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வழியாக நாங்கள் கேட்டதுக்கு எல்லாமே இந்தியாவில் இதை அப்ரூவ் பண்ணலைங்கிறதுனால எந்த ஒரு கவர்மெண்ட்டாலுமே இதை சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான டெம்பரரி சொல்யூஷன், அந்த ஓரல் சொல்யூஷன் வேணால் தருவாங்களே ஒழிய ஜீன் தெரப்பி வந்து அப்ரூவ்டு கிடையாது இந்தியாவில். ஸோ அதுக்கான ஃபண்டு வந்து எங்கேயுமே வந்து இதுவரையிலும் யாருமே கிடைச்சதில்லை. நாங்கள் ஒரு 8 பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் என்கொயரி பண்ணிட்டோம். யாருக்குமே வந்து இதுவரையும் கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைச்சதில்லை. பட் இதை போல் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ஃபினான்ஷியல் எய்டிங் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இது கொடுக்குறோம். இதை போல் குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ ஒரு ரேர் டிசீஸ் டிக்ளேர் பண்ண இந்த ஒரு நோய் வந்து ரேருங்கிற ஒரு கேஸே இப்போ எடுக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ 8,000 ஒரு குழந்தைங்க அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரேர் இல்லை, இது நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய பேரால் முடியல. ஏன்னா இது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 lakhs செலவு பண்ணுவோம். இந்த 4-5 lakhs வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கவங்களோ ஒரு நார்மல் டவுனில் இருக்கவங்களோ செலவு பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு NGOs இல்லைனா மற்ற பிளாட்ஃபார்ம் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு ஃபினான்ஷியல் இல்லை சார், இப்போது தமிழக அரசாங்கமா இல்லை இந்திய அரசாங்கத்தாலேயே வந்து இந்திய அரசாங்கத்திலே இது பண்ண முடியலைங்க. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ORDAன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. இது போல் ரேர் டிசீஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 50,000 பர் பேஷண்ட் ஒரு ஃபேமிலிக்கு. அது வந்து லைஃப் டைம். அந்த 50 lakhs மட்டும்தான் அலோகேட் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான். நான் இது ஃபஸ்ட்டே சொன்ன போல தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த ஜீன் தெரப்பி வந்து இந்தியாவில் யாருமே பண்ணல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இதுவரையிலும் பண்ணதில்லை. எய்ம்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16 கோடி. மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்லையே வந்து உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டுங்களா? 16 கோடி. இது ஏன்னா மெடிசன் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால இதோட ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்கீம்ஸ்னால ஒரு 9 கோடி ரூபாய் கிடைக்கிது. பட் இந்த 50 லட்ச ரூபாய் அவங்க கொடுத்தாலுமே ரிமைனிங் வந்து 8.5 crores வந்து நம்ம ஒரு ஃபேமிலியால் ரெடி பண்ணுறதுங்கிறது வந்து பாசிபிளே கிடையாது. 100% வந்து யாராலையும் இதை அச்சீவ் பண்ண முடியாது.
இல்லை இப்போ தமிழகத்தோட வந்து மருத்துவத்துறை அமைச்சர்லாம் இருக்காருங்களா, அவங்களெல்லாம் போய் நீங்கள் சந்திச்சிங்களா? இல்லை சார், இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராசஸை. ஏன்னா ஆனால் நீங்கள் இப்போ டைம் இல்லைன்னு சொன்னீங்க. எவ்வளோ நாள் இருக்குது உங்கள்? எங்களுக்கு இன்னும் 1.5 மாதம் தாங்க இருக்குது. இப்போ குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 22 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து 1.5 மாதம் 24 மாதத்துக்குள்ளே கொடுத்தாகணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ஒரு மருந்தோட எஃபெக்டிவ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 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 28 மாதம், ஒரு 30 மாதம் கொடுக்கும்போது அதோட எஃபெக்டிவ் வந்து சுத்தமாக இருக்காது. அதுக்கு பைசாவும் வேஸ்ட் ஆகிடும், அதோடைய குழந்தைக்கும் அது பெரிய யூஸாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி வந்து இந்த எஸ்எம்இல வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து எத்தனை பேர் வந்து க்யூர் ஆயிருக்காங்க? நாங்கள் கேள்விப்பட்ட வரையிலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்து கொடுத்துருக்காங்க ஜீன் தெரப்பி. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட என்ஜிஓஸ் போல் போயிருக்காங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் எதுவும் கிடைக்கலனா கூட என்ஜிஓஸு, க்ரௌட் ஃபண்டிங்கு, ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி அப்படிங்கிற போல் போயிருக்காங்க. அது இல்லாமல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸு, சினிஃபீல்டில் இருக்கவங்களாம் வந்து இதோட அவேர்னஸ் வீடியோ நிறையா போட்டதுனால அவங்களுக்கு ஃபண்டு ஓரளவு கொஞ்சம் கலெக்ட் ஆகிடுச்சு. அதை வச்சு அவங்க போயிருக்காங்க. சிவியரன்ஸ் பேஸ் பண்ணி இப்போ குழந்தைங்க ரொம்ப இம்பேக்ட் ஆகிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஜீன் தெரப்பி கொடுத்து ஓரளவுக்கு வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து சில குழந்தைங்க படுத்த படுக்கையாக இருப்பாங்க. இந்த ஜீன் தெரப்பி கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தையால எழுந்து உட்கார முடியும், அவங்களால சாப்பிட முடியும். அந்த அந்த பெற்றோர்களுக்கு அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் போல். சில குழந்தைங்களால் உட்கார முடியும், இந்த ஜீன் தெரப்பி கொடுத்ததுக்கப்புறம் நிற்கிறாங்க, ஓரளவுக்கு நடக்கிறாங்க. ஸோ அது அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல இதோட இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த எஸ்எம்இன்றது வந்து உடல் ரீதியாக தானா, இல்லை மைண்ட் ரீதியாகவும் வந்து அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு இருக்கா? இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக சொல்லியிருக்காங்க. மன ரீதியாக எந்த அளவுக்கு இம்பேக்ட் இல்லை. மன ரீதியாக வந்து மென்டலி வந்து தே ஆர் ஓகே, தே ஆர் ஸ்ட்ராங். காக்னேட்டிவ் ஸ்கில்ஸு, இன்டெலிஜென்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் எவாலுவேட் பண்ணோம். அவங்க அதுக்கான இதுவுமே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்கள் எஸ்எம்இங்கிறது இட்ஸ் டோட்டலி ஃபிசிக்கல். பட் குழந்தைங்க வளர வளர இந்தியா போல ஒரு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா சொசைட்டி எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரியாது. ஏன்னா அது ஒரு ஸ்கூல்ஸோ காலேஜோ பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இந்தியாவில் கிடையாது. ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஒரு 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 குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஏற்ற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். பட் இந்தியாவில் வந்து கம்மிங்கிறனால குழந்தைங்க வளர வளர இன்டெலிஜென்ஸில் வந்து அவங்களுக்கு டிஃபெக்ட் இல்லைனாலும் சோஷியல் இன்டராக்டிவ் பண்ண 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 அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்க சார், இப்போ கடைசியாக என்ன சார் சொல்ல வரீங்க மக்களுக்கு? இப்போ எங்களுக்கு 1.5 மாதம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து மக்கள்கிட்ட தான் சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 7-8 கோடி பாப்புலேஷன் இருக்குது. சாதாரணமாக இது வந்து ஒரு 10 கோடிங்கிறதுனால ஒருத்தவங்க ஒரு 10 ரூபா, ஒரு 100 ரூபா அதை போல் கான்ட்ரிபியூட் பண்ணாலே எங்களுடைய டார்கெட் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ண முடியும். மக்களோட சப்போர்ட் நம்பி தான் நாங்கள் இதில் இறங்கியிருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாலிசிஸில் இடம் இல்லை சார், சில பேர் வந்து யோசிக்கிறது எப்படின்னா, நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது அரசாங்கத்தை தான். இப்போ வந்து அரசாங்கம் தானே எல்லாமே முடிவு பண்ண முடியும். இப்போ அரசாங்கம் வந்து உங்களை கைவிட்டால் தான் வந்து மக்கள் எதுனா, இப்போ இது வரையுமே அதை தான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ அரசாங்கம் வந்து உங்ககிட்ட டைரெக்டாக வந்து சொல்லலாம்ல? இது வரலையும் எதுவும் நாங்கள் மெயில் மட்டும்தாங்க போட்டிருக்கோம். மற்றபடி கவர்மெண்ட் எதுவும் ரீச் பண்ணல. பட் நாங்கள் விசாரித்த வரலையும் யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. ஆனால் எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டை போயிட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பெரிய அமௌண்ட்டுங்கிறதுனால ஒரு தனி மனுஷனால் கண்டிப்பாக கலெக்ட் பண்ண முடியாதுன்னு வந்து எல்லாருமே எடுத்தவொடனே கவர்மெண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. பட் கவர்மெண்ட்டில் பாலிசி இல்லைங்கிறதுனால அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல. இல்லை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போயிருக்கீங்களா? மத்திய அரசாங்கம் நாங்கள் வந்து மெயில் போட்டிருக்கோங்க சார், மத்திய அரசாங்கத்துக்கு PM செல்லுக்கு போட்டிருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி உள்ள பேரண்ட்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண ஒரே ஒரு ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வேவர் பண்ணி தந்திருக்காங்க. ஏன்னா இந்த மெடிசன் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணலங்கிறதுனால யூஎஸ்லேருந்து வரும்போது அந்த இம்போர்ட் டியூட்டிஸு ஜிஎஸ்டி வந்து வேவர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து மெடிசின்ஸ்க்கு வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணலை இதுவரையிலும் யாருக்கும். இப்போ நீங்கள் வந்து குழந்தைக்கு எதனா இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா? இது இன்சூரன்ஸில் கவர் ஆகாதுங்க. நான் வந்து ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஜெனட்டிக்னு வரும்போது ₹1 கூட கவர் ஆகாது. இது வந்து இந்தியாவில் வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள். மற்ற கண்ட்ரீஸில் வந்து இதுக்கான ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் இருக்குது. பட் இந்தியாவில் ஜெனட்டிக்னு வரும்பொழுது ₹1 கூட கவர் ஆகாது. ஓகே சார், நன்றி. தேங்க்யூ சார்.